இந்த விஜயதசமியில ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருக்குங்க. 1925ல தொடங்கப்பட்ட பேர் இயக்கம் இந்தியாவில். இதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாணயம் வெளியிட்டிருக்காரு, அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாள் சமயத்துல அவரை கொன்றொழித்த மதவாதியுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவங்களுக்கு இப்படி அஞ்சல் தலையெல்லாம் வெளியிடுறது ஒரு அவல நிலை. இதற்கு எதிராக நம்ம போராடணும் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கண்டன பதிவு செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இப்படி அஞ்சல் தலையெல்லாம் வெளியிட்டது தவறு, அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது அப்படின்லாம் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கண்டிச்சிருக்காருங்க. இப்படி ரெண்டு தரப்பிலும் ஒரு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் சில அஜெண்டாக்களும் வச்சிருக்காங்க. அதுல முதன்மையாக ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரம், அடுத்து தங்களுடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் சட்டமாக மாற்றி அதை அகில இந்திய அளவில் பரப்புவது, அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக பாஜகவும் பார்க்குறாங்க. ஏற்கனவே முத்தலாக் சட்டமாகட்டும், சிஏஏ ஆகட்டும், காஷ்மீர் அந்த 370 அந்த பிரிவு ரத்து, சிறப்பு அதிகாரம் அந்தஸ்து அது ரத்து, அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா பொது சிவில் சட்டம், இப்படி பல வடிவங்களை பாஜகவும் கொடுத்திருக்கு. அடுத்தடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ஒற்றை அடையாள அரசியலை தீவிரமா முன்னெடுக்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக 3வது முறையாக ஆட்சி பொறுப்புல இருக்கு. நூற்றாண்டு காணுகின்ற நேரத்துல ஆட்சியில இருப்பது ஆர்எஸ்எஸ்க்கு ஹாப்பியோ ஹாப்பி. அதே போல ஒட்டுமொத்தமான அனைத்து மாநிலங்களிலும் பாஜக ஆளணும் அப்படின்னு திட்டங்களை வகுத்திருக்காங்க. இப்ப பாஜக மட்டுமே நேரடியாக ஒரு 9 மாநிலங்கள்ல ஆட்சி புரிகிறார்கள். கூட்டணி கட்சி தனிங்க. இப்ப பார்த்தோம்னா தமிழ்நாடு, கேரளா போன்ற கொள்கை ரீதியாக இருக்கின்ற சிடி, டார்கெட் சிடி, ஆபரேஷன் சிடின்னு வச்சிருக்காங்க, கம்யூனிசம், திராவிடம். ஸோ இந்த மாநிலங்கள்ல, பலகீனமான மாநிலங்கள்ல அந்த கட்சிகளை தோற்கடிக்கணும், கொள்கை ரீதியாகவும் ஆர்எஸ்எஸ் பாஜக வலுப்பெறணும், அந்த வேலைகளையும் முதன்மை திட்டமா வகுத்திருக்காங்க. இந்த நூற்றாண்டும் தங்களுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கான ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு ஆக்ஷன்ல இறங்க தொடங்கியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பாஜக டீம் அப்படிங்கிறாங்க அந்த ஐடியாலஜியை நம்பக்கூடிய சில சீனியர் தலைவர்கள்.